அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? நைட்டு டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நேத்துக்கு நைட்டு பழக்க தோசைல சொல்லிட்டேன். நேத்துக்கு நைட் டின்னர் ஸ்பெஷல் ஏன்னா நேற்றுக்கு மதியமே சொல்லியிருந்தேன் நைட்டு என்ன சமைக்கிறோம், டின்னர் ஸ்பெஷல் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு அதனால எடுத்தாச்சு. நம்ம வீட்டு டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் ஊற வச்ச அரிசி இப்போ சமைச்சாச்சு. சுட சுட சோறு. ஓகே, வருஷா குட்டிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அருமையாக சமைச்சு முடிச்சிட்டேன். என்னமோ திடீர்னு கருவாடு குழம்பு மேலே ஒரு கிரேவிங் வந்துச்சு. அதனால போயிட்டு கருவாடு வாங்கிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் முள்ளங்கிலாம் வீட்லயே இருந்தது. இந்த கிச்சிலி கருவாடு நல்லா இருந்தது. ஓகே, சூப்பரா அது போட்டு முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு முட்டை வச்சு போட்டு அருமையா இருக்கும் டேஸ்ட். அதுவும் அது வைக்கும் போதே கருவாடு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. நல்லா கலர்ஃபுல்லா இருக்குமா? அதுவும் நம்ம குழம்பு மிளகாய் தூள் வேறவா, சொல்லவே வேணாம் டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல். மத்தியானம் செய்ய நினச்சதை இன்னும் ஒரு காய் செய்யலாம்னு நினச்சோம். நைட்டு தானே போதும்னு சொல்லிட்டு ஒரு காயோட நிப்பாட்டிட்டோம். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மாவும் வருஷம் சேர்ந்து வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்ப மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு குன்றத்தூரில் ஒரு புது விஷயம் பார்த்தோம். என்னென்னா நேற்றுக்கு ஆடி பூரமா நம்ம ஸ்டாஃப் ஜெயந்தி இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்கம்மா நீங்களாச்சும் இல்லை பூஜா குட்டியாச்சும் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அங்கே வளையல்லாம் போடுவாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சௌடீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே பார்த்தா 7:30 மணிக்கெலாம் கதை சாத்திட்டு இருந்தாங்க. அப்படியே நுழைஞ்சு ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம புதுசாக ஒரு பார்க் திறந்துருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துலேயே பெரிய பாளையத்தம்மன் 35 வருஷமாக இருக்காங்களாம். ஏதோ கோயில் இருக்குன்னு தெரியும், உண்மையிலே என்ன சாமின்னு தெரியாது. அந்த பக்கம் நிறைய வாட்டி போய் வரும்போது பார்த்துருப்போம். 35 வருஷமாக அந்த சாமி இருக்கான். பெரியபாளையம் போனால் தான் நீங்கள் பார்க்க முடியும். குன்றத்தூரில் இருக்கிறவங்க பெரியபாளையத்தம்மனை பார்க்கணுன்னா அங்கே பாருங்கள். பார்க் வாசல்லையே கோயில் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்க்கு. அந்த பார்க் பேர் என்னம்மா? பால்வராயன் குளம். பால்வராயன் குளம். அதை ஒட்டின பார்க்கு தான், சரிங்களா? அது அப்படி தான் போட்டிருப்பாங்க அந்த பார்க் மேலேயே. நீங்களும் போயிட்டு அம்மனோட அருளை என்ன சொல்கிறது வாங்கிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறாங்களாம். 3வது வார கூழ் ஞாயிற்றுக்கிழமை ஊற்றுறாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்க. நான் சரிம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் போயிட்டு கூழ் ஊற்றுறதை பார்த்துட்டு கூழ் வாங்கி குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அம்மா இப்போ எதுக்கு அழகாக ரெடியாக இருக்கேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போக போகிறேன். அதாவது என்னோட கர்ப்பப்பை ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு செக்கப்புக்கு போகிறேன். அதுக்கு இடையில அந்த 6 மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஒரு 3 மாதம் கழிச்சு இப்போ தான் நம்ம போகிறோம். கரெக்டாமா? அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அதுலேருந்து 3 மாதம் கழிச்சு இப்போ தான் நம்ம போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஷோல்டரில் கொஞ்சம் வலியாக இருந்துட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. அதுக்கும் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு 2 வேலையாக போகிறோம். போயிட்டு என்ன வலின்னு தெரியல. திடீர்னு நல்லா தான் இருக்காங்க, திடீர்னு வலி வருது. ஒரு மாதிரி அப்படியே என்ன சொல்லுது, துடிச்சு போகிற அளவுக்கு வருது. நானா எது பண்ணாலும் ஓகே அப்படி இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு வலி வருது, இந்த ஷோல்டரில் ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வருது. அது என்னன்னு தெரியல. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மாவுக்காக வேண்டிக்கோங்க. சும்மா எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தால் ஒன்றுமே இல்லைன்னு போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். டாட்டா பை பை சொல்லி அனுப்பணும். பாசிட்டிவ் மைண்டோடு தான் போகிறேன். நீங்களும் அதே மாதிரி இருங்க. வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பாய்.